இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி மதுரை அப்புறம் கடலூரில் மக்கள்கிட்ட சந்திக்கும் நிகழ்ச்சி நடந்தது. அந்த பல்வேறு அமைப்புகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேட்டோம், நீங்கள் எங்களை வந்து சந்திக்கிறீங்க, மற்ற கட்சியினர் இதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை குழுவெல்லாம் வந்திருக்காங்களே, அவங்ககிட்ட நீங்கள் போய் இதே மாதிரி மனுக்கள்லாம் கொடுத்தீங்களான்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் யாருமே அவங்ககிட்டலாம் நாங்கள் போகவே இல்லை, ஒவ்வொரு முறையும் இது மாதிரி வாங்கிக்கிறாங்க, கேட்குறாங்க, எங்கிட்ட இருந்து ரெப்ரஸன்டேஷன்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் அதனால் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணுவாங்க நம்பிக்கையே இல்லை, அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்கள் தேர்தல் அறிக்கை குழுவோட ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகள்லாம் வருது. விவசாயம், மகளிர், விளிம்புநிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களோட கோரிக்கைகளும் வந்துட்டு இருக்காங்க. அது அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து அதற்கான குழுவோடு சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவாகிடும். இல்லை, இங்கே பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் தலைவர் அவர்கள் தனித்தனியாக குழுவை அமைத்திருக்கிறார். இது பிரத்யேகமாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பிரச்சார குழுவில் முக்கிய உறுப்பினராக இருக்கிறார். நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ண நீங்க முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரியும். அதற்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் இல்ல, அதாவது மதுரை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் பல்வேறு குழுக்களிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார். ஆக அண்ணன் செங்கோட்டையன் உட்பட இங்கு வருகின்ற தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் உட்பட செயல் வீரர் கூட்டங்கள் நடத்தி தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக செல்லக்கூடிய உறுப்பினர் உட்பட அனைவருக்கும் சம அந்தஸ்தில் பொறுப்புகள் வழங்கப்படுவதே தவிர இவரை இந்த குழுவில் வைக்க வேண்டும், அந்த குழுவில் வைக்க வேண்டும், வைக்கக்கூடாது என்கிற முறையை தலைவர் பின்பற்றவில்லை. எல்லோருடைய திறமையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய, அவருடைய திறமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோருக்கும் உரிய இடம் தரப்பட்டிருக்கிறது. இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான விருப்ப மனுகள் மக்கள் நேரில் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கணுங்கிற உதாரணமாக எங்கள் தலைவர் இருக்காரு. திருப்பியும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டி நாங்கள் வந்து இவ்வளோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு எங்களால் ஈஸியாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு மாலையே வந்து ஒரு தலைவர் அவர்கள் இந்த முடிவை எடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதை பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த சிந்திச்சிட்டு இருக்காரு. சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.